ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூரிபஸ் உடைய சீசன் ஃபினாலே எபிசோடு 9. அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓவராலாக ப்ளூரிபஸ் உடைய என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடோடைய டைட்டில் வந்து லா சிக்கா ஓ எல் முண்டோ, இதுதான் டைட்டில். அண்டு இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது யாருன்னா கோர்டன் ஸ்மித். இதை ரைட் பண்ணது யாருன்னா அலிசன் டாட்லாக் அண்டு கார்டன் ஸ்மித். ஓகேவா, இந்த எபிசோடு நான் வந்து அப்போவே பார்த்துட்டேன். ஓகேவா, அப்போவே பார்த்துட்டேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் நான் ஒப்பீனியன் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி என்ன விஷயம்னா, அந்த நபர் ஒருத்தருக்கால மனுவோ சோஸ், அவரு வந்து கேரளுடைய வீட்டுக்கு வந்துடுவார். அண்ட் அவருடைய ஒப்பீனியன் வந்து என்னென்னா, இந்த அதர்ஸ் இருக்காங்களே அவங்கள ஒரு அடியாக அழிச்சிடணும் அண்டு மக்களை வந்து லிபரேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அண்டு கேரள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதர்ஸ்ன்ற நபர் இருக்காங்களே அவங்கள வந்து பிடிச்சி போயிடும், அவங்கள கொஞ்சம் விரும்பிடுவாங்க. அண்டு அதாவது எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து கேரள் பார்த்திங்கன்னா அந்த ஜோசி அவங்கள மட்டும் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட்டாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஆகிடுவாங்களா. இப்போ வந்து கேரளுடைய ஒப்பீனியனே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. ஆனால் மனு சோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருப்பார். இந்த ஜாம்பிஸ் எல்லாமே அடித்து நொறுக்கிறணுன்ட்டு அந்த ஏலியனை, ஜாம்பிஸ் கிடையாது ஏலியன். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கான்ஃப்ளிக்ட்டு தான் இந்த எபிசோடு வரும். அண்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது நான் வந்து ஓவராலாகவே இருக்குது அந்த பிரச்சனை. அதில் வந்து நான் பசங்க அந்த ஓவராலாக ஒப்பீனியன் சொல்லுவேன்ல, அப்போ சொல்லிடுறேன். ஸோ இந்த எபிசோடுடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுசூஸும் பார்த்திங்கன்னா கேரோலும் பார்த்திங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா மனுசூஸுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் லாங்குவேஜும் அவ்வளோவா தெரியாது. அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மனுசூஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த சோசி அவங்கக்கிட்ட பேசுகிறது, இது வந்து கேரளுக்கு வந்து பிடிக்காது. அண்டு கேரளோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நியாயம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுசோசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோசி கிட்ட பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது, கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதாவது எப்படி கேரளோடைய க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே அழைச்சி பேசுகிறாருன்ட்டு. ஸோ அந்த சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம்லாம் ரிவீல் ஆகும், அது நான் இதில் சொல்லக்கூடாது. அந்த ஒரு சில விஷயம், அதாவது சாசி அவங்களோட ஃப்ரெண்டு அவங்கள பற்றின ஒரு சில விஷயம்லாம் ரிவீல் ஆகும். அப்புறம் கேரளோடைய ஃப்ரோசன் லெக் என்ன அவங்களுடைய எக்ஸெல்லு அதை ஃப்ரோசன் பண்ணி வைப்பாங்க, அதை பற்றின கதைலாம் வரும். நிறைய விஷயம் இந்த எபிசோடில் ரிவீல் ஆகும். ஆனால் இது வந்து ப்ராப்பராக கனெக்டட் ஆகலை. ஏன்னா எல்லாமே இதில் ரிவீல் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் தோணலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்டிங்கில் வந்து ஒரு கேரளுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடும். என்னென்னா இந்த ஏலியன் வந்து ரொம்ப ஆபத்து நிறையா இருக்குது, அதனால் வந்து ஆட்டம் பாம்பு ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க, இந்த சொமேட்டோவில் மாதிரி. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது வந்து பெருசாக எனக்கு தோணலை. ஓகே, அது ஒன்று. கடைசியில் மறுபடியும் ரெண்டு பேரும் டீம் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க, மொனோசோஸும் கேரளும். ஓகேவா, இந்த எபிசோடு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அண்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நல்லா எடுத்துருந்தாங்க, கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த சைலோவும் இந்த சீரீஸும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா, சைலோவும் பார்த்திங்கன்னா ஸ்லோ தான் போகும். ஓகேவா, அண்டு ரொம்ப ஒரு பில்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பாயிண்ட்லெஸ்ஸாகவே முடிச்சிடுவாங்க. அதே தான் ப்ளூரிபஸும் பண்ணுறாங்க. ஆனால் சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்லாம் செம்மையாக பண்ணிடுவாங்க. அந்த லாஸ்ட் 2 எபிசோடெலாம் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த கடைசி 3 எபிசோடெலாம் செம்மையாக பண்ணிடுவாங்க.
இதில் ப்ளூரி பஸ்ஸில் வந்து அது மிஸ் ஆகுது. ஸோ அது ஒன்று. ஸோ இவ்வளோ தான் விஷயம். அண்டு எனக்கு ஒரு விஷயம் நான் வந்து இந்த ப்ளூரி பஸ்ஸில் வந்து நான் நோட் பண்ணேன். இது வந்து ஆப்பிள் சீரீஸில் வந்து இது தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னா, ஒரு பர்சன் ஏ வந்து ஒன்று சொல்கிறாங்க, ஓகேவா, பர்சன் பி வந்து வேறு ஒன்று சொல்கிறாங்க, ஓகேவா. அந்த பர்சன் ஏக்கும் பர்சன் பிக்கும் இது சம்மந்தமாக ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது பர்சன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை இருக்குன்றாங்க. பர்சன் பி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ பர்சன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு திறந்து பார்க்குறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே முட்டை இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே அக்ரி பண்ணி வராங்களே. அண்டு இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேவா. ஒரு விஷயத்த இப்படி அப்படின்னுவாங்க, அதை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் எண்டிங்கில் வந்து இப்படி அப்படி தான் முடிப்பாங்க, ஓகேவா. ஆனால் அந்த ஒரு முடிவுக்கு பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், அதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேஷன் எதுவுமே இருக்காது. எல்லாமே சும்மா ட்ராகிங், ஸ்டோரியை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி தான், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை. அண்டு ரொம்ப டெரபிளாக தான் இருந்துச்சு, அவ்வளோவா நல்லா இல்லை, ஓகேவா. இந்த கேரல், ஜோசி அவங்களுடைய நடிப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஓகே. அவங்களுடைய ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் சீன் வரும். அதில் தான் ஆட்டம் பாம்பை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து பயங்கரம் புகழ்ந்து பேசுவாங்க அந்த சீனெல்லாம். அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரில. ஸோ அவ்வளோதான், ஓகேவா. ஸோ கேரல் ஸ்டூர்கா அந்த கேரக்டர் நடித்தவங்க யாருன்னா ரீ சீஹான். அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆங்கிலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஓகேவா, அவங்களுடைய ஆக்சென்ட்டு. அதுக்கப்புறம் ஜோசி அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரோலினா வீட்ரா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் மனுசூஸ் ஓவிடா, கார்லஸ் மேனுவல் வேஸ்காஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலம்பியன் பர்சன், பரகுவாவில் இருப்பார். அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா, அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளெயினாக ஒரே மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே ஒரு சில விஷயம் எவால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் பெருசாக ரொம்ப இல்லை. அவருடைய கேரக்டர் வந்து ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயம்லாம் அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோசியை வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பார், அதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப இல்லை, பெருசாலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய பேர்லாம் நடிக்கல. ஒரு இந்தியன் கேரக்டர் இருக்கும், மினிக்கு கூனேட்ரா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு அந்தளவுக்கு ப்ளூரி பஸ் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் பார்க்கலாம். அண்ட் அடுத்த சீசன் எப்படி பார்ப்பேன்னு தெரில, ஓகே பார்ப்போம். அண்ட் இன்னும் நிறைய ஷோஸ்லாம் இன்னும் பார்க்கல. அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரி சீசன் லாஸ்ட்டாக வந்த சீசன் அதெல்லாம் இன்னும் பார்க்கல. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இன்னும் பார்க்கல நான், அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இந்த வீடியோ கேம் வச்சு ஃபார் கிரை இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஒரு வீடியோ கேம் இருக்குது, அந்த கேம் அந்த ஷோ நானும் பார்க்கல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டு இந்த போகியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து என்னென்னா 4:20 அண்டு January 14, 2026. ஸோ இன்றைக்கி வந்து போகி. இந்த போகியில் இந்த ஜாதி மதம் கேவலமான விஷயங்கள், அதுக்கப்புறம் பேராசை, மேனிப்புலேஷன், இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அண்டு நல்லா ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு நபராக வாழணும். ஸோ இதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது,
இன்டலெக்சுவலாக மாறுங்க. அண்டு நிறைய புக்ஸ்லாம் படிங்க. அண்ட் புக்ஸ்லாம் படிச்சுட்டு லேர்ன் பண்ணுங்கள், அன்லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ராக்ரெசிவாக மூவ் பண்ணி அண்டு இந்த இன்விசிபிளாக இருக்குல்ல இந்த ஜாதி, அதெல்லாம் நம்ம அழிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம நிறைய முயற்சி பண்ணணும். ஓகே, அந்த கேஸ்டிசம் வந்து ஜெயிச்சிட்டே இருக்குது, சுற்றி ஜெயிச்சிட்டே இருக்குது. அது ரொம்ப ஆழமாக ரொம்ப ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்குது. அது ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ எல்லாமே சூப்பராக போராடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், டைம் வந்து 4:21. அண்ட் பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ. அண்ட் இன்னொரு மூவி சீரீஸ் ஒப்பீனியனோட நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். வேறு ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டு நிறைய மூவிஸ்லாம் பார்த்து நான் என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை பை.